வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்ன இவர் பக்கத்தில் இவன் உட்காந்து இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னாலே தெரியும் என்ன பேச போகிறோம்னு. 10 to 20K அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ 20 to 30K அந்த ரேஞ்சில் என்ன செட் ஆஃப் டிவைஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ்லேருந்து இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் மேலும் பார்க்க போகிறோம். எல்லா பிராண்டையும் தான் வச்சுருக்கேன். ஐஃபோன் இல்லை, கோச்சுக்காதீங்க. ஐஃபோன் இருக்கும்டா, யூஸ்டு மார்க்கெட்ல இருக்கும். செகண்ட்ஸ் யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் 20 to 30K ஐஃபோன் தேடுறதா இருந்தால் வேறு என்ன பண்ணுறது? ஐஃபோன் 13 இருக்குன்னு நாங்கள் வேணாம். அதனால தான் ரைட்டுங்க. ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் M56 இல்லை மங்களகரமாக சாம்சங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதில் M56 இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. மோஸ்ட்டாக இதில் பார்க்குறது எல்லாமே வந்து நியூ டிவைஸ் தான். M56 மூலமா சாம்சங் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. நியூ டிசைன், நியூ கேமரா மாடல் டிசைன் வேறு. சரி, மொத்தம் உங்களுக்கு வந்து 50 MP பிரைமரி சென்சர் கிடச்சிரும், 5000 mAh பேட்டரி கிடச்சிரும், 45 வாட் சார்ஜிங் கிடச்சிரும், 12 MP ஃப்ரண்ட் கேமரா கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் அப்கிரேடு. ஆமாம், சரியா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பழசு தான், டிவைஸும் கொஞ்சம் பழசு தான். லுக்கில் சொல்கிறேன்டா, ரியர் லுக்கு ஏதோ மாற்றிருக்காங்கங்கிற, அதுவே பார்த்தா பழசு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்னத்த? சரி, உங்களுக்கு Exynos 1480 உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், பிரச்சனை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மாசாக கொடுத்துருக்கோம். ஆமாம். ஸோ மொத்தம் நீங்கள் இதெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுவீங்களா? அதான் M56ஓட சரித்திரம். சரிங்க. ஸோ உங்களுக்கு A36 அப்படிங்கிற டிவைஸ் வந்து A36, இதுவும் இப்போ ரீசெண்டாக வந்தது தான், கேலக்ஸி A36. இது 30K ஷார்ப்பாக வந்து 30K. ஆனால் என்ன ஹைலைட்னா, ஆச்சரியமா இருந்தது. இப்போ எல்லாருமே ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 கொண்டு போய் உங்களுக்கு 15லேருந்து 20க்குள்ளே கொடுக்கும்போது, சாம்சங் மட்டும் தைரியமாக உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா A36 30Kக்கு 6 Gen 3யோட கொடுத்தாங்க. ஆனால் சாம்சங் கிட்ட இருக்க ஒரு தைரியம் இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, அப்டேட்ஸ். அதை சொல்லுங்க. 6 மேஜர் அப்டேட்டை வந்து கொண்டாந்து இந்த M56 A36 இந்த டிவைஸ்லாம் இறக்குனது வந்து என்னால் எப்படி அதை டீல் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, A16ங்கிற ஃபோன் வந்து 6300ஓட சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் வேற தைரியமாக வருது 6 வருஷம் அப்டேட் தரானே, அப்புறம் ஏன் அது கொடுக்க முடியாது அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த M56ல கூட ஒரு 50 MP சென்சார், ஒரு 8 MP சென்சார், ஒரு 2 MP மேக்ரோ. பட் இதில் 5 MP மேக்ரோ இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த மேக்ரோ கொஞ்சம் டீசெண்டாவது எடுக்கலாம். அதான் உண்மை. 2 MP மேக்ரோ எந்த லட்சணத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியாதா? அதுக்கு 5 MP எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா ROG ஃபோன்லாம் 5 MP மேக்ரோ இருக்கும்னு எடுத்துருக்கு, நல்லா தான் இருக்கும். ஓகே. அதனால அது ஓகே. ஆக மொத்தம் A36 M56 எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான் ஒரு சில ஆஸ்பெக்டில். அண்ட் ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி இதெல்லாமும் அதர பழைய விஷயம் தான், அதே 5000 mAh. பட் 45 வாட் சார்ஜிங்க்கு இப்போ எல்லா A சீரீஸும் M சீரீஸ்லாம் பூஸ்ட் ஆகிறது, ப்ரொமோட் ஆகிறது ஒரு வகையில் சந்தோஷம். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.2 ஆஸ்பெக்டில் எல்லாமே 45 வாட்குள்ளே வருது. ஸோ அது வந்து நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இப்போ என்னன்னா 1480 இருக்கக்கூடிய M56 ஒரு பக்கம், A55 உங்களுக்கு 25,000க்கு சுற்றிட்டு இருக்கு, அதுவும் 1480 தான். பட் இந்த A55 வாங்குறதா இருந்தால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பில்டு குவாலிட்டி சரியான பில்டு நல்லா இருக்கும்ல. கேமரா செட்டப் வந்து என்ன உனக்கு என்ன மாறுது? எல்லா ஃபோனுக்கும் இடையிலையும் கேமரா செட்டப் நீ சாம்சங் எடுத்துக்கிட்டேன்னு வையன், அதே 50 MP. சரியா? அது மற்றதில் வந்து 8 இருந்தது, இதில் 12 MP. அப்புறம் அதிலெல்லாம் 2 இருந்ததுன்னா இதில் ஒரு 5 MP மேக்ரோ. ஸோ இது அடிச்சு துவச்சி திரும்ப அதே தான் வரும். ஒரே ஃபோனே தான் பிரிச்சு இப்படி மாற்றி பேக் டிசைனை மாற்றி விட்டுட்டு இருக்காங்க. பேக் டிசைன் மாற்றுவோம், சைடில் ஃப்ரேம் பிளாஸ்டிக் பெல் மெட்டல் கொடுப்போம், அப்புறம் ஃப்ரண்ட்ல கேமரா ஒரு 32 MP செல்ஃபி கொடுப்போம். பிரிச்சு பார்த்தா ஒரே மதர் போர்டாக இருக்கும். ஆமாம், மதர் போர்டு ஒன்று தானே, பின்ன Exynos தானே, அதே தானே உள்ள இருக்க போகுது, அதே வச்சு தான் ஒட்டிட்டு இருப்பாங்க. அதனால எதுவுமே மாற போகிறது இல்லை. அதுக்கு ட்ரை பண்ணுறதுனா A55 இப்போ ஆஃபரில் 25Kல அமேசானில் இருக்குது, அதுவும் போகலாம். அடுத்து வந்து OnePlusக்குள்ளே போகிறோம். சரியா? சரி, OnePlusல CE5 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, இப்போதான் வந்திருக்காரு, 2 குழந்தைகள் விட்டுருக்காங்க 8350ஓட. ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி வைப்போம். மோனோ ஸ்பீக்கரு 7100 mAh வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஐக்கூ இந்த மிஸ்டேக் பண்ணாங்க, நிறைய இடத்துல பேக் ஃபயர் ஆச்சு. நல்ல டிவைஸ், ஆனால் ஐக்கூ C10 வந்து நல்ல டிவைஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் C10 வந்து பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்னதான் எனக்கு 7300 mAh பேட்டரி கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் வந்து கூல் அப்படின்னு சொன்னாலும், ஒரு மீடியா சென்ட்ரிக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குங்க, ஆனால் ரொம்ப லவுடா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் வச்சனால எனக்கு கேட்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, கால்ஸ்லாம் மிஸ் ஆகுதா இல்லை. ஆனால் ரொம்ப லவுடா இல்லைன்னு சொன்னாலும் கூட, நான் இப்போ ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னும் போது OTT அப்ளிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணி அப்படி ஸ்பீக்கர்லேயே பார்க்கணும்னு நினச்சேன்னா எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பட் மோனோ ஸ்பீக்கர் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அக்செப்டபிளாக மாறுதா இல்லையானா, இத்தனைக்கும் நல்ல மோனோ ஸ்பீக்கர் அது. நீங்கள் ஃபோனை நல்லா போய் வீடியோ கூட பார்க்கலாம். ஒரு 10K 15K இல்லைன்னா சரின்னு சொல்லலாம். அதே 20K மேலே போகுது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கணும். சரி, ஓகே. ஆனால் அவங்க பேட்டரி வைக்கிறதுக்காக தூக்கிட்டாங்களாம். அடுத்து வந்து அதனால பேட்டரி லைஃப் அதில் பங்கமாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Nord 5, அது வந்து கொஞ்சம் நல்ல டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதோட அதில் வந்து 6800 mAh பேட்டரி, இதோட 750 750 mAh கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும்
நிஜமாவே கன்சிடரபிளி அது கொஞ்சம் சேஃப் பிளே மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஆக்சிஜன் OS OnePlus அந்த பிராண்டிங்கும் நல்லா தான் இருக்கும். OnePlus Lifetime- பிராண்ட் ஒரு சிலருக்கு ஒரு சில அட்டாச்டு லவ் இருக்குங்க. லைஃப் டைம் லைன் இஷ்யூ செட்டில்மெண்ட் வாரண்டி வேற இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸோ அதே இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால நீங்கள் வந்து நார்டு 5 ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். முக்கியமாக கேமரா சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கன்னா 50 MP செல்ஃபி கேமரா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் போனீங்கன்னா கொஞ்சம் ஹைப்பர் வாய்ஸோட ஆக்சிஜன் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளும் கூட. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல தருது. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து எப்படியும் இங்கே கீழே போகும்போது போக்கோல வந்து F7 வந்து நிற்கும். இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அதை சொல்லிடுறேன். எஸ். அதே மாதிரி இப்போ நீங்க தேடுறீங்க வாங்க போறீங்க அப்படின்னும் போது OnePlus Nord 4 உங்களுக்கு 25 இல்ல 24ல கிடைச்சதுன்னா அதே போலாம் பெஸ்ட். அதுவும் தாராளமா போகலாம். இப்போ நீங்க CE5 நார்டு 4 கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நார்டு 4. இதுவே நார்டு 5 நார்டு 4 கேட்டா நார்டு 5 தான் சொல்லுவேன். ஏன்னா Nord 5ல ரியலாவே ஒரு அப்கிரேட் இருக்கு. பட் ஆனா பிரைஸ் ரீதியா பார்த்தா இப்போ 24க்கு Nord 4 கிடைக்குது அப்படின்னா நீங்க அதுக்கே போகலாம். தாராளமா இருக்கும். சரி, அடுத்து ஐக்கூலோ நியோ 10R. அது வந்து உங்களுக்கு நல்ல டிவைஸுங்க. பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கும். 8S Gen 3 வேற இருக்கு. ரியரில் இருக்கக்கூடிய பிரைமரி சென்சார் 50 MP நல்ல ஃபோட்டோ எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா விவோட அல்காரிதமில் ஓரளவுக்கு நல்லா எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து போர்ட்ரேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். டிவைஸ் சொல்ல போனால் 23,500 ரூபாய்க்கு இப்போ 8350 மாதிரியான ப்ராசரோட சுற்றக்கூடிய அந்த கேப்பில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நல்ல ரிலேபிளான டிவைஸாகவும் இருக்குது. அதனால் நியோ 10R ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கும். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சூப்பர். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த டிவைசஸ் எல்லாத்துலேயுமே பாக்ஸ்லேயே சார்ஜரும் இருக்கும், சாம்சங் தவிர. சரியா? அவன் சார்ஜர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல கொஞ்சம் தயக்கம் அவனுக்கு, அந்த அளவுக்கு அவனுக்கு ஒர்க் இல்லை. அடுத்து வந்து நியோ 10 அதிசயமாக இருக்குது. ஏன்னா நியோ 10 வந்து 35,000 அந்த மாதிரியான ஒரு ஃபோனு லான்ச் ஆன புதுசில் 32,500 33,000 32,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்ம பார்த்துருப்போம். அது இப்போ 30,000 அப்படின்றனால அந்த டிவைஸ்லேயும் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காகவும் கொஞ்சம் ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் செக் விவோட சாயில லேசாக உள்ள வச்சிருப்பான். அதனால ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கும். செல்ஃபியும் நல்லா இருக்கும். சரியா? அது வந்து ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். 8S Gen 4 வேறு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரியும் இருக்குது, 7000 mAh. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்குது. ஏன்னா இப்போ OnePlusலையும் ஓ டைலர் மாதிரி தான் டிஃபால்ட் டைலர். ஆமாம், ஓ டைலர் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சாம்சங்கில் எப்பயுமே கால் ரெக்கார்டிங் இருக்கும், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஐக்கூல இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோன்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். Z10 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். Z10 போகிறதுக்கு 10R போயிடலான்றது ஃபேக்ட் தான். அது தவிர Z10 வந்து எப்போ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது, எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில நண்பர்கள் வந்து Z10 கம்பேர் பண்ணாலும் 10R பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. அதனால தான் வந்து Z10 வந்து சாலிடாக சொல்ல முடியல. ஆமாம், Z10 ஆனால் அங்கே இருக்குது. சரிதான். சரி, அடுத்து ஓப்போல வந்து ரெனோ 13. அது பழைய டிவைஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஆஃபர் கிஃபர்லாம் போட்டால் 25,000 வருதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. அதனால நீங்கள் 25,000 ரூபாய்க்கு ரெனோ எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். இப்போ 8350 பேஸ்டு P3 Ultra இருக்கலாம். 8350 பேஸ்டு வேற ஒரு சில டிவைசஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். ஆமாம். ஸோ இந்த டிவைசஸ்க்கு மத்தியில் கண்டிப்பாக இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் போது ரெனோ 13 செல்ஃபி புழக்கப்படும், ரியர் கேமரா மேசிவாக இருக்கும், டிவைஸோட டிசைன் சூப்பர், கையில் எடுத்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல்டு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தரமாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுது. இதை தவிர இன்னொரு ஃபோன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அவனை வந்து நம்ம விடவே கூடாது. அவனும் 8350 தான். ஆனால் 8350லேயே ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்த ஒரு தானே தலைவனவன். அவன் பேர் தான் Infinix GT30 Pro இருக்கான் சார். இல்லை அதை இங்கே சொல்லிடுறேன். அதனால இந்த 8350 போட்டு அடி நடிக்கிறோம்ல, அதனால அந்த இடத்துல சொல்கிறேன். 8350 வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ரிலேபிளாகவும் ஓஎஸ்ஏ இல்லாத ஒரு 108 MP பிரைமரி சென்சரை வச்சு அதை வச்சு மிரட்டலான ஃபோட்டோ எடுக்கிறது, அதே சமயம் ட்ரிகர்ஸ்லாம் கொடுத்து நிஜமாவே ஒரு கேமிங் ஃபோனுக்கான லுக்கையும் கொடுத்துறது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த லைட் RGB லைட்டு கொடுக்குறது. ஸோ ஓவரால் டிவைஸ் வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஸ்பெக்ட்லையுமே மாஸ் பண்ணிட்டான். 5500 mAh பேட்டரி கொடுத்துட்றான், 45 வாட் சார்ஜிங் கொடுத்துட்றான், IP ரேட்டிங் கொடுத்துட்றான். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிட்டான். யாருன்னா Infinix. பியூராக ஒரு மொரட்டு கம்பேக் கொடுத்த மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருந்தான். சூப்பராக இருந்துச்சு. அந்த பின்னாடி லைட் இருக்கும், அதே மாதிரி ட்ரிகர்ஸ் இருக்கும். உங்களுக்கு 8350 தான் இருந்தாலும் அதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக குறை இருக்காது. ஹீட்டும் பெருசாக ஆகலை. நம்ம கேமில் நம்ம தான் அரை மணி நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். சரி, ஓகே, நாங்கள் அரை மணி நேரம் என்ன பாட்டை போட்டு சுட்டுட்டு இருந்தோம். இல்லை, அதை இப்போ பரத் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு அந்த மனுஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு 3 பேர் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் பரத் அந்த ஃபோனை திரும்ப வைக்க மாட்டான். கேட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ஓஎஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்பலாம். ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா GT30 Pro Infinix வாங்குறதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் 24 நினைக்கிறேன். 23 தான். அதுவும் ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் உண்டு. அந்த கூலிங் அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கொஞ்சம் ஆஃபர்ஸோட தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனால அதுவும் கன்சிடர் பண்ணலாம். ஆமாம், சரி. இப்போ இந்த P3 Ultraக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்டாகவே என்ன பண்ணிட்டானா P3 Pro P3 Ultra என்னென்ன மாதிரியான ஃபோன்ஸ் வருதோ ரியல்மியில் எல்லாமே 6000 mAh பேட்டரியோட வந்துருதுங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 80 வாட் ஒயர்டு சார்ஜிங் உண்டு.
எப்போ போனாலும் எங்கே போனாலும் இந்த 50 MP ஒரு பிரைமரி சென்சாரும் இதே தான் வந்து உங்களுக்கு ஐகோலையும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த 50 MP கூட ஒரு 8 MP இருக்கும். சரியா? இவ்வளோதான் வந்து இவ்வளோதாங்க இதாங்க சினிமா தான் கொடுப்போம். அந்த மாதிரி இவ்வளோதான் பண்ணுறாங்க. நிஜமாவே அவ்வளோதான் எல்லாரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ P3 Ultra பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் வந்து ஸ்கிப்னு தான் நான் சொல்லுவேன். ரியல்மி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக P3 Ultra வாங்குறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம நியாயமாக ரியல்மிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஏதாவது நல்ல டிவைஸ் ரியல்மியில் வாங்கிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா Realme 14 Pro Plusன்னு ஒரு ஃபோன் இருக்கு. அதை கூட நம்ம இந்த மாதிரி 25,000க்குள்ள வரும்போது அதை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அவன் இப்போ 30Kல தான் இருக்கான். பெருசாக ப்ரைஸ் ட்ராப் ஆகல. அதே P3 Ultraல வந்து 24 அப்படி இருந்துச்சு. இப்போ 21ல சேல் ஆயிருக்கு. 21Kக்கு சேல் ஆகுது. இருந்தாலும் பையன் GT70 மேலே அப்படி என்னடா கரிசனா அவனை உள்ள தூக்கிட்டு வந்து விட்டுருக்க? இல்லைங்க, அவன் தான் புது குழந்தை. GT70 வந்து 32க்கு இருக்குங்க அமேசான்ல. அது வந்து அதுவும் மிக்சர் தான். 8400 மேக்ஸ் 8400 மேக்ஸா? அது தாங்க. X7 Pro இருக்குல்ல, X7 Pro வந்து 8400 அல்ட்ரா. ஆமாம். எதுனா நம்ம போக்கோ X7 Pro. ஸோ அதே மாதிரியான ஒரு டிவைஸ் தான் இதுவும். கொஞ்சம் ஹெஃப்டியான டிவைஸ் தான். நல்ல அமுலட் பேனலு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். GT சீரீஸில் இந்த தடவை எதுக்காகன்னு தெரில, அது கொஞ்சம் கடியாக இருக்குது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அற்புதமாக 7+ Gen 3 8+ Gen 3 கொடுத்து சமாளிச்சாங்க. இந்த வருஷம் என்ன கோளாறுன்னு எனக்கு புரியல. சம்மந்தமே இல்லாமல் 8400 அப்புறம் வந்து 9300 ப்ளஸ்ஸா பெருசாக அதான் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு GT சீரிஸ். போன தடவை நம்ம வந்து ஓரளவு கன்சிடர் பண்ணியிருப்போம். இந்த தடவை கன்சிடர் பண்ணல. ஆமாம். ஒரு பிரைமரி 50 MPயும் ஒரு 8 MP அல்ட்ரா வைடும் இருக்கும். அப்புறம் 30 MP செல்ஃபி இருக்கும். இந்த டீல்லே கூட GT6 சொல்கிறேன், 60லாம் இல்லை, GT6 உங்களுக்கு வந்து 28 கிடைக்குது. அதுவே பெஸ்ட்டு, அதுக்கே போயிடலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த சொல்லுவாங்களே மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், உள்ள காசை போட்டிங்கன்னா காணாமல் போகலாம். அந்த மாதிரி ஃபோன்ஸும் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, சைடில் ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம் படிக்கலையடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. சொல்லப்போனால் இன்னொன்று கூட இருக்குது. நம்ம அண்ணன் ஒருத்தர் வீடியோ வரப்பட்டார். யார்? A2D. என்ன போட்டிருக்காரு? அவர் ரியல்மியை தாக்கி தான் போட்டிருக்காரு. இந்த 3 டிவைஸ் தான் அவங்க ப்ராமிஸ் பண்ண எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். அதான் ரியல்மி வந்து ஒரு சில விஷயங்கள் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நிறையா ரிவ்யூஸ் பார்த்துட்டு சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை, எனக்கு என்னென்னா ரியல்மி வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கல அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோன்னு வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஐ கொடுக்கல அப்படின்னு வைப்போம். ஆனால் அந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்ல ஃபோன் வைப்போம். அவர் அப்போ தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு கடைக்கு போகிறேன்டா, அந்த கடையில் வந்து என்ன பண்ணுறாங்களான்னா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய சட்னி தான் வைக்கிறாங்களா, தேங்காய் சட்னி வைக்கிறதே இல்லையா. எனக்கு வெங்காய சட்னி பிடிக்கும்னா நான் அந்த கடையில் போய் இட்லி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆனால் தேங்காய் சட்னி தான் பிடிக்கணும்னா நான் அந்த கடைக்கு போகக்கூடாது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, இப்போ ரியல்மியில் நான் ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு வைங்களேன், அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்க கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். இருந்தாலும் அந்த நாய்க்கு அதை பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் ரியல்மியோட ஃபோன் வந்து இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ரியல்மியோ எனக்கு பிடிச்சிருச்சு, ப்ளஸ் நான் ஏஏ யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அது டுபாகூர் அப்படின்னா. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு டிவைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் நல்லாவே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு டிவைஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா என்னோட அனுபவத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ண போகிற டாஸ்க்கு அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி GT7 Proங்க அதுவும் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக 20 to 30 கிடையாது. ஆனால் நாங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா 60,000 ரூபாய்க்கு ஒரு சில ஃபோன்ஸ் இப்போ எப்படின்னா கால் பே வந்து எல்லாரும் கலாச்சாங்க. அந்த டைமில் வந்து 60,000 ரூபாய்க்கு 8 MP கேமரா கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய குறை இல்லடா அப்படின்னு சொல்லி தன்மான சிங்கமாக வந்து நின்று என்னோட தலைவன். அதனால வந்து அன்னைக்கே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இது பொறுமையாக 50 ஃபர்ஸ்ட் வந்துடும் கொஞ்ச நாள் அப்படின்னோம். பட் அப்படி வரல. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். 55க்கு வந்துச்சு, அதுக்கு மேலே குறையல. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் போட்டு வாங்கினா 40,000க்கு வாங்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து கிரேசி டீல் தான். GT7 Pro. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ GT7 Pro யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நிஜமாவே நல்லா இருந்ததுன்னா நம்ம நண்பர்கள் யாராவது 80 லிட்டரோட எனக்கு 40,000 தான் பட்ஜெட் அப்படின்றவங்க வாங்க ட்ரை பண்ணலாம். சரி, அடுத்து வந்து ரெட்மி ஃபோன்ஸுக்குள்ளே போகிறோங்க. ரெட்மி Note 14 Pro Plus ஒரு நல்ல டிவைஸுங்க. பேட்டரி லைஃப்காக நீங்கள் வாங்குறது இருந்தால் தாராளமாக வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் இது கிடையாது, 7 Gen 3 பேஸ்டு. கேமரா சென்ட்ரிக்காக நீங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கனாலும் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி போக்கோ F7 பார்த்தோமே அதே மாதிரியான அதே இது போனால் அதே 20 MP தான். ஸோ டே டைமில் ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சிடும். இன்டோரில் கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான். லைட்ஸே இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? மொத்தம் பேட்டரி லைஃப்காக நல்ல ஸ்பீக்கர், அதெல்லாம் வேற லெவல். நல்ல ஸ்பீக்கர், ஹாப்டிக்கும் ஓகே, நல்லாயிருக்கும். ப்ரீமியம் ஃபோனுங்க, உண்மையாக சொன்னால் ப்ரீமியமாக இருக்கும். ப்ரீமியம் ஃபோன் 7 Gen 3யோட. அதனால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், மீடியா சென்ட்ரிக்காக வாங்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்ல கேமரா வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இது போகலாம். கேஷுவல் யூசேஜ் ப்ளஸ் கேமரா அப்படின்னா இந்த 14 Pro Plus-ஆக இருக்கட்டும் இல்லை Note 14 Pro Plus-ஆக இருக்கட்டும் நன்றாக இருக்கும். அடுத்த ஃபோனுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிவி வாங்குறதா இருந்தால் ஒரு பவர் பேங்காக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சிவி வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடான கைங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தெர்மலி ஆக்டிவ் ஆகும். அண்ட் ஹைப்ரோஎஸ் சொல்லவே வேணாம். ஹைப்ரோஎஸை கொண்டு போய் நான் அடுத்து 0000 போட்டு அதை கொடுத்துலான்னு இருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து HyperOS சுற்றி கொஞ்சம் இருக்குது, அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். மேபி HyperOS 3ல என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சிவி எப்படிப்பட்ட டிவைஸ்னா சீரியஸாக செம்ம ப்ரீமியம், நல்ல பில்டு குவாலிட்டி, நல்ல குவாட் கர்வ் பேனல், கையில் எடுத்துகிட்டு போனாலே செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டிவைஸ். ஸோ இப்போ 30,000 ரூபாய்க்கு கீழே லைக்கா ஆப்டிக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோன்னா அது இதுதான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. கேமரா வந்து சீரியஸாக போர்ட்ரேட்டில் அப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பேட்டரி லைஃப் சொதப்பல், அப்புறம் HyperOS 2க்கு அப்புறம் ஹீட் ஆகுது. அதனால தான் பவர் பேங்க் காட்டணும். பவர் பேங்க் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். அடுத்து ஷாமியில் அவுட்டோர் ஸ்பீக்கர் வந்து இப்போ ப்ரைஸ் கட் ஆயிருக்கு, 3200 கிடைக்குது. அதனால் அதுவும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம், நல்ல ஸ்பீக்கர் தான். வேறு ஏதாவது ஒரு சில பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஸ்பீக்கர் 3000 ரூபாய்க்கு வருதுன்னா தாராளமாக நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். பட் இது என்னன்னா டிசைன் செமையாக இருக்குது. ஏன்னா இது என்ன பண்ண முடியும்னா, இங்கே பாரு, இதோட டிசைனுக்கு அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க. இப்படியும் வைக்கலாம், இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, ரப்பர் இது இருக்கா, ஸோ இங்கே இப்படியே வைக்கலாம், இல்லையா இப்படியும் வைக்கலாம். ஓகே ஓகே. ஆமாம், அதுக்கு தான் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் அதை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே வைக்க போறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் ஏதாவது கார்னரில் வைக்க போறீங்கன்னா அப்படி வைக்கலாம். ஆமாம், ஈவன் டிவிலையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம தான் யூஸ் பண்ணுவோம், அடிஷனல் ஸ்பீக்கராக வச்சு யூஸ் பண்ணலாம். அது நல்லா செட் ஆகுங்க. ஒரு செம குவாலிட்டி பேஸ், செம குவாலிட்டி ஆடியோ. ஸோ அதனால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுற ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். Honor X9Cன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. சரியா, அது நம்மளை வந்து சோதிச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்கு. ஏன்னா நான் ஏன் லிஸ்ட் பண்ணேன்னா, சம்டைம்ஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது எங்கேயாவது இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு வருங்காலம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் பார்த்தேன். அதனால அதை யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஹெச்எம்டியும் அப்படிதான் இருக்காமே. ஹெச்எம்டி இருக்கா இன்னும்? ஹெச்எம்டி வந்து யூஎஸ்ல அங்கெல்லாம் வந்து வெப்சைட்ல பை நவுன்ற பட்டன் கூட இல்லையா, வெப்சைட் மட்டும் உயிரோடு இருக்கா. அப்படியே வெப்சைட் இன்னும் கொஞ்ச நாள்ல போய் தானோஸ் மாதிரி எஃபெக்ட் போட்டு வேனிஷ் ஆகிடும். அதில் வந்து அடுத்து என்னன்னா Honor 200 அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்குங்க. அதுவும் அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் டிவைஸ். சரியா, அது வந்து இப்பயும் வாங்கலாமா அப்படின்னா எழுத்தாப்புல ஒருத்தவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட வீடியோ ஒன்று வரும். சரியா, அஸ்வின் குமார் தான், வேற யாரும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் வந்து ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான். அவன் அதே காலேஜுக்கு போயும் நல்லா மெரிட்ல வருவான். பார்த்தான் காலேஜ் போய் அரியர் வச்சுட்டு உட்காந்துருப்பான். காலேஜ் போனால் அரியர் வச்சாதான் கெத்தான், அப்படியே ஆயிடுவான். அந்த மாதிரி தான் இந்த Honor 200. இனிஷியலா நாங்கள் அதை பாராட்டாத நாட்களே கிடையாது. இப்போ பார்த்தா இல்லை, ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுன்ற அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணலாமான்னு பார்த்தோம். சரி உழைப்பாச்சேன்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். ஆமாம், நிஜமாக உண்மை. சரி, அடுத்து வந்து விவோ. சரியா, இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நம்ம பார்த்த பிராண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சரியில்லைனாலே வேலைக்கு ஆகாது. அந்த டிவைஸை நம்ம நம்பி வாங்குறது ஒரு பெரிய பாலும் கிணத்துல நம்மளே போய் குதிக்கிறதுக்கு ஈக்குவல். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் மேலேயாவது உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம், தப்பு இல்லை. Honor வாங்கி கொடுங்க. அடுத்து விவோவில் V50. இது வந்து E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்கானமி அப்படின்லாம் நம்ம சொல்லலாம், எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இழிச்சவாயி அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். ஏன்னா அப்படிதான் நம்ம தலையில் கட்டி அனுப்பிடுவாங்க. பார்த்தா ஒரு 7300, 7400, 7350ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராசரை போட்டு நம்ம கதையை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதே V50 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கும். அதுவும் 30,000க்கு கார்டு ஆஃபர் அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸில் உள்ள வரும். ஜெயஸ்லாம் இருப்பான்ல. ஆமாம், ஜெயஸ் ஆப்டிக்ஸ் ரியரில் 250, ஃப்ரண்ட்டில் ஒரு 50. ஸோ அல்ட்டியான ஒரு ஃபோனு, நல்ல பேட்டரி லைஃப், இது எல்லாமே டெலிவர் பண்ணக்கூடிய தகுதிகள் அத்தனையும் யார்கிட்ட இருக்குன்னா V50 கிட்ட இருக்கு. V50e வந்து ஓரளவுக்கு சும்மா அதே மாதிரியான ஒரு லுக்கில் இருக்குமே தவிர அதை நம்பிலாம் யார்கிட்டயா போய் சொன்னோன்னு வைங்களேன், ரொம்ப மோசம்னு சொல்ல வரலங்க. எனக்கு இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா 3000 ரூபாயில் இருக்கும்போது நான் எதுக்காக வந்து ஒருத்தர் தேவை 29,000 இது கொண்டு போய் தள்ளி விடணும். ஸோ அதுதான். ஏன்னா V50 உங்களுக்கு வந்து 32க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அதுவே போகிறது பெட்டர். அடுத்து T4 Ultra. T4 Ultra எப்படின்னா செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குது, ரியர் கேமராவும் நல்லா இருக்குது. 10x 20x வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட முடியும். 10x வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே எடுக்கலாம். பெரிஸ்கோபிக் செட்டப்லேருந்து எல்லாரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் 10xல மேக்ரோ எடுங்க, அது நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து 9300+ங்கிறது ஒரு கொஞ்சம் கோளாறான ப்ராசஸர் தான். ஆனால் லைட்டாக அப்பப்போ வார்மாவே ஃபீல் ஆகும். பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 268 MB 270 MB ஒரு அப்டேட் வந்துச்சு. அதில் கம்ப்ளீட்டாக தலையில மாறிடுச்சு. நம்ம நீ பார்த்துருப்பியா கௌதம் மாதிரி. ஸோ அவருக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த மாதிரியான SOT-லாம் டெலிவரி ஆச்சு. யூசேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் 28 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் SOT வந்துச்சு. ஸோ அது வந்து நல்லாவே இம்ப்ரெசிவாக இருந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல அப்டேட். சூப்பர். சரி, வந்து எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்குறேன். போக்கோல F7 பில்டு குவாலிட்டி தரமாக இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் ஓரளவுக்கு ஓகே, கேமராவும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கேமரா வந்து ஒரு சிலர்லாம் ட்விட்டரில் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே. இந்த 8 MB பொறுத்த வரைக்கும் அது நைட் வந்ததுன்னா அதுக்கு வந்து மாலைக்கண் வியாதி. ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே அது கண்ணு தெரியாது, அது வெளில கூட்டு போக மாட்டேன், அது எங்கேயே போய் தொலைஞ்சிரும். அதனால் இந்த 50 MB மட்டும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம், நைட் டைமில் ஓரளவுக்கு சமாளிச்சிடும். இந்த 20 MB அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கும். இண்டோரில் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஐடென்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட்லாம் இருக்கிறனால இண்டோரில் எனக்கு நல்லாவே ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் இதுவே லைட்லாம் இல்லாத டைமில் இந்த 20 MB திணறும். சரியா, சின்ன சென்சார், அதனால வேலைக்கு ஆகாது. அண்ட் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃப்ரண்ட்ல 1080p தான் எடுக்க முடியும், 4K எல்லாம் கிடையாது. ஆனால் எடுக்கிற அந்த 1080 60 செம ஸ்டேபிளாக இருக்குது, அது ஆச்சரியமா இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ் மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல பெட்டர் ஆகலாம். சொல்ல போனா இப்பயே ஓரளவுக்கு ஒரு சில ஆப்லாம் பிடிச்சி அடிச்சு உட்கார சொன்னீங்களேன் நல்லா இருக்கு. ஏன்னா கடந்த 30 நிமிஷத்துல 2% தான் ட்ரெயின் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வாங்க போற நண்பர்கள் எப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது இப்போ வாங்கினாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நமக்கு வந்து டேட்டா கொடுக்கலாம். எப்படின்னா காலப்போக்கில் வந்து எந்த அளவுக்கு நல்லா மாறி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, இது வந்து அடுத்து வந்து அப்டேட்ல பெட்டரா இருக்கா இல்லையா. எதுக்கு சொல்றேன்னா X7 Pro வந்த புதுசுல கொஞ்சம் கோலரா இருந்தது, அதுவும் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே கோலரா இருந்தது, பயங்கரமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா X7 Pro நல்ல டிவைஸ். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குது, நல்ல டிவைஸா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்து எப்படி பாசிபிள் ஆச்சு? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான். சரியா? அதனால இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே கீழே கூட இந்த டிவைஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபீட்பேக் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து கூட நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம X7 Pro பற்றி சொல்லிட்டோம், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா. இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம பேசின அதே கதை தான். என்னது, இப்போ Realme GT70 பற்றி பேசியிருப்போம். GT70 என்னது 8400 மேக்ஸ், இது 8400 அல்ட்ரா. இது பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல சூப்பர். ஸ்பீக்கர் சொல்ல போனால் F7 கொஞ்சம் பெட்டர்னு ஃபீல் ஆகுது. லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், F7 வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குங்க. இது வந்து பேஸ் ஃபீல் ஆகுது, ஆனால் ரொம்ப லவுடாக இல்லை. சவுண்டு கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப லவுடாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ X7 Pro ஒரு நல்ல ஆப்ஷன் தான், ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா? ஆனால் அகைன்ஸ்ட் இந்த போக்கோ அப்படிங்கிறது கீழே வரும்போது டபுள் டேப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் ஹைப்பர் வாய்ஸ் கோலார் தான். அதே மாதிரி போக்கோலாம் MIUI டெய்லர் தாங்க இருக்குது, அந்த பிரச்சனை இல்லை. ரைட்டு. அடுத்து வந்து சூப்பரான ஒரு ஃபோனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிராண்டுங்க, சூப்பரான ஒரு பிராண்டு. அதுக்கிட்டேருந்து வந்தது தான் மோட்டோ Edge 60 ஃபியூஷன். 21,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஃபியூஷன் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா ஸ்டைலஸ் ஒரு பக்கம். ஆமாம், எனக்கு வந்து ஃபியூஷனோட இந்த ஸ்டைலஸ் மேலே தாண்டா ஓரளவுக்கு ஈர்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தா மேக்ஸிமம் மோட்டோரோலாம் நீங்கள் பிஓல தான் எப்பயுமே பார்ப்பீங்க. சரியா? இருங்க, முதல்ல ஸ்டைலஸோட சிறப்பு அம்சங்கள். ஸ்டைலஸ் இருக்கா, 3.5mm ஜாக் இருக்கா, இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது மெமரி கார்டு சப்போர்ட் இருக்கா பாருங்க. ஆமாம் இருக்கு. இது எல்லாமே எதில் Edge 60 ஸ்டைலஸில் இருக்குது. Edge 60 ஸ்டைலஸ்ல வந்து ஒரு விசித்திரமான பிறவிங்க. அதில் இருக்க ஒரே பிரச்சனை 7th Gen 2 தான். 7th Gen 2 மோசம்னு சொல்ல வரல, அதுவும் மோசம் கிடையாது, அவ்வளோ மோசம் கிடையாது. அது சாம்சங் பண்ணனால ஒரு பயம். 7th Gen 2 ஒரு டைப்பான ப்ராசருங்க, நல்ல ப்ராசர் தான், ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணால் நல்லாவே இருக்கும். சொல்ல போனால் HMD ஸ்கைலைன்லேயும் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால கேஷுவல் யூசேஜுக்குலாம் 7th Gen 2 நல்லா இருக்கும். அதான் மொரலஸ் இந்த 7th Gen 3 மாதிரியே தான். கேஷுவல் யூசேஜுக்கு 7th Gen 2 சூப்பராக இருக்கும். மோட்டோ Edge 60 ஸ்டைலஸும் அதே மாதிரியான ஒரு இதில் தான் வந்துச்சு. 22K ஸ்டைலஸ்ல என்ன ஆச்சரியம்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, 68 வாட் சார்ஜிங், இது எல்லாமே Edge 50 நியூவில் பார்த்தது தான். 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் வர இருக்கும், எல்லாமே கொடுத்துருக்கான். ஸ்டைலஸ் வந்து ஒரு தப்பி பிறந்த குழந்தை மாதிரி மோட்டோரோலா கிட்டே இந்த வருஷம் வந்துச்சு. நல்லா மோட்டோரோலால எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன தெரியுமாங்க, எனக்கு ஓஎஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் திடீர்னு பார்த்தா ரொம்பவே ஹேங் ஆகுது. கேமரா ஆப் அப்படியே தொங்கி சாகுது, நாளைக்கே சாக போகுது, ட்ரிப்ஸ் ஏற்றி உயிர் பொழைக்க வச்சிருக்கேன். இன்னுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணல, தெரியல, இன்னுமே அதை ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால ஏன் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே. ஏன்னா ஒரு அப்டேட்டே வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு அப்டேட்டே ஒன்று இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்பயே அவனுக்கு அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். சரியா? அதனால அதை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். காமனாக ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க ப்ரோ, பெரிய டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி. டிசைன்லேருந்து எல்லாமே காமனாக தான் இருக்கு, ஒரே மாதிரியே தான் இருக்கு, ஒன்றுமே மாற மாட்டேங்குதுரா, அப்படியே இருக்கு. இப்போ 5000 mAh சொன்னோம் ஸ்டைல். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் A55க்கும் M56க்கும் என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ மோட்டோவில் வந்து அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். பில்டு குவாலிட்டியில் சேஞ்ச் இருக்கு, கேமரால அது 5MP மேக்ரோ 2MP மேக்ரோ எது அதில் அப்போ அதில். அதே மாதிரி இங்கே என்னன்னா இப்போ ஃபியூஷனுக்கும் ஸ்டைலஸ்க்கும் எல்லாத்துக்கும் உள்ளே போகும்போது சின்ன சேஞ்சு பில்டில் இல்லை டிசைனில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு பார்த்தா கூட இருக்காது மோட்டோரோல, அது வேற விஷயம். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா அதில் 5000 mAh, இதில் 5500 mAh வச்சாம்பர் அங்கே ட்விஸ்ட் அப்படிங்குவான். அதில் ப்ராசர் 7th Gen 2, இதில் வந்து உங்களுக்கு 7400. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதே சமயம் அதே மாதிரியான கேமரா செட்டப் தான், அதே பிரைமரி கேமரா, அதே 13MP அல்ட்ரா வைடு, அதே 32MP செல்ஃபி கேமரா. ஸோ ஐ காட் டயர்ட் பாய், எஸ் முடியலை. அதனால தான் ஸ்டைலஸ் வந்து 3.5mm ஜாக் இருக்கு, உங்களுக்கு ஸ்டைலஸ் இருக்கு, மெமரி கார்டு சப்போர்ட் இருக்கு, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்னாப்டிராகன் ப்ராசர் வேற. காமேஷ் ப்ரோலாம் அது வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தார், ஏன்னா அதில் 3.5mm ஜாக் இருக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காக. அதனால தான் ஸ்டைலஸை வந்து நாங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னோம். Edge 60 Pro. Edge 60 Pro பார்க்கும்போது என்னன்னா நம்ம எவ்வளோ நேரமாக பேசிட்டு இருந்தாலும் 8350 ஒரு ப்ராசர், அதே தான். என்ன அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீம்னு வச்சிருப்பாங்க, அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யணும்னு தெரியல. நம்ம வந்து மக்கள் நீங்கள் தான் ஒரு சிலர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேட்டரி லைஃப் வந்து எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு. பரவாயில்ல, சந்தோஷம் பண்ணியிருப்போம். ஏன்னா இது கேமரா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸுங்க. இந்த 60 Pro வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஒரு 3 கேமரா இருக்குங்க. இது எப்படின்னா Edge 50 நியோவையே பெரிய சைஸ் ஆக்கி இன்னும் பெட்டர் ஆக்கின மாதிரியான ஒரு ஃபோனு. பட் 8350ங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு போய்டும். பிரைமரி வந்து உங்களுக்கு இதில் ஒரு 50 MP சென்சார், ஒரு 10MP டெலிஃபோட்டோ இருக்குது, 3x ஆப்டிக்கல், 15 செட்டப் தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்ன அதில் வந்து இத்தனை 50 இருக்காது, அல்ட்ரா வைட் ஒரு 50, இது ஒரு 50 அப்படி இருக்காது. ஸோ மற்றபடி வந்து 50MP செல்ஃபி ஷூட்டர். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நல்ல ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6000 mAh சிலிக்கா கார்பைட் பேட்டரி இருக்குது,
90 வாட் சார்ஜிங் இருக்குது, 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீமியமான ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இது வந்து இப்போ 28K அவைலபிளாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். அகைன் இந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருக்குன்னா, நான் அதை தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணாதனால ரொம்பவே சாலிடாக என்னால் சொல்ல முடியல. அதனால் நீங்கள் வந்து யாராவது H60 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, ஹிக்கப்ஸ் இருக்கா, லேக் இருக்கா, யூஐ லேக் இருக்கா, கேமரா லேக் இருக்கான்னு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். கேமரா லேக் இருக்கான்னு முக்கியமாக சொல்லிவிடுங்க. எனக்கு கீழே ஒருத்தர் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட்டிங். பெட்ரோல் பங்க்ல அவர் வாங்க மாட்டார், அவர் இது வேணான்ட்டார். சரி, அடுத்து வந்து ஹானரபிள் மென்ஷன் மாதிரி பிக்சலுக்கு ஒன்று சொல்லியிருந்தான் இவன். ஏன்னா 50K வந்து 8 Pro கிடைக்குதான். 8 Pro அங்கே இருக்கா? ஆமாம், 8 Pro வந்து 50K கிடைக்குதாங்க. அதனால நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து என்னன்னா நத்திங் குள்ளன்றா வரும். எப்படி ஆதி காசிமேடு ஆதி இப்போ இவெல்லாம் நாங்கள் லிஸ்ட் சாலிட் கோட்டை. அதான் இவெல்லாம் லிஸ்ட் பண்ண எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சு போயிடும். என்னது முடியும்? ஏன்னா 3A Pro வந்துருச்சுல, எல்லாரும் இதான் வாங்குவாங்க. 3A Pro போகிறதுக்கு 3A மோர் ஃபேர் பெட்டர். கரெக்ட். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன், 3A நிஜமே நல்ல டிவைஸ் தான். சொல்ல போனால் வந்து 2A ப்ளஸ் எனக்கு பிடிக்கும். என்னதான் அது வந்து பேக்கில் ஜோக்காக இருந்தது, வீடு கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, வெளிப்புற சோகத்தில் பூசு வேலை பார்க்கல, பெயிண்ட் அடிக்கல, அந்த மாதிரி ஒரு ஃபோன் டிசைன் தான் அது. அவங்களோட இயல்பான ஒரு டிசைன். அந்த மாதிரி தாங்க வாழ நாங்கள் கற்றுக்குறோம். லண்டனில் பல பில்டிங் நீங்கள் பார்க்கலையா? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சிவப்பு செங்கல் மாதிரி தான் இருக்கும் பில்டிங்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் ஃபோனை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா 3Aக்கும் 3A Proக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டெலிஃபோட்டோ, அதாவது பெரிஸ்கோப் வேணும், அதில் வந்து மேக்ரோ ஆப்ஷன் வேணும்னு நினச்சா 3A Pro. அப்படி இல்லைன்னா 3A is more than enough, done, understood. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் வேறு எந்த ஆஸ்பெக்ட்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. பேட்டரியும் சேம் தான், சார்ஜிங் இதுவும் சேம் தான் நினைக்கிறேன். சார்ஜிங் டிஃபரன்ஸ் கிடையாது. 4K சப்போர்ட் இருக்காது. 4K அது என்னன்னா ஒன்றும் இல்லைடா, ரெண்டுத்துலேயும் 50 வாட் சார்ஜிங் இருந்துடும். ஃப்ரண்ட்ல அதில் 32 இருக்கும் 3Aல, இதில் 50 மெகாபிக்சல் இருக்கும். 3A Proல ஆமாம், 3A Proல 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி உண்டு. இப்போ ஒரு அப்டேட் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா டெலிஃபோட்டோலையும் 4K கொடுத்துட்டாங்க. ஓகே, சரியா? ஸோ 3A Pro கொஞ்சம் நல்ல ஃபோன் தான், நல்ல ஃபோன் கிடையாதுலாம் இல்லை. உங்களுக்கு கேமரா கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா 3A Pro. அந்த அளவுக்குலாம் நான் கேமரா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நத்திங் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும், நத்திங்கோட டிசைன் தான் வேணும். அப்போ 3A Pro. அதுக்குன்னு கேமரா அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காது 3Aல. கொஞ்சம் 3A Proல டாப் லெவலில் இருக்கும். 3Aல ஓரளவுக்கு நீங்கள் சும்மா ஹியூமன் போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா 3Aவே போதும், நல்லா தான் இருக்கும். அப்புறம் மறந்துடாதீங்க, இதில் இருக்க ப்ராசர் 7 Gen 3. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த டிவைசஸு. இதில் நிறைய டிவைஸ் நாங்கள் ஆல்ரெடி விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பழைய டிவைஸு ப்ளஸ் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னாலும் மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி சார் பார்க்கலாம். பை. டைம் ஸ்டாப் ஆன் பண்ணிடுறோம். திட்டாதீங்க. ஓகே, அவசரப்படுத்திட்டு இதே வேலையாக போச்சு. வாங்குறதெல்லாம் நல்ல ஃபோனு, அப்புறமா வந்துட்டு குத்துது கூட எதுங்கிறது நீங்கள் தானே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. யாரை இப்போ ரெக்கமெண்ட் பண்ணா நீ சொல்லு. இவ்வளோ நேரம் நம்ம பேசினது வந்து இருக்கிற டிவைஸை பற்றி மட்டும் தானே தவிர தேவையா தேவையில்லையா நீங்கள் டிசைட் பண்ணணும்னு பேசிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கூட இருக்கிறவனே நம்மளுக்கு கொத்து விடுறோம். ஆமாம், இவெல்லாம் நாங்கள் வந்து சஜஷன் தான் சொல்லியிருக்கோம். சூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். பொறுத்து சஜஷன் கூட சொல்ல. என்ன சஜஷன்? இவ்வளோ சஜஷன், இவ்வளோ கேட்டகரி இருக்குன்னு சஜஷன் இருக்கு. சஜஷன் இல்லை, இருக்கு இன்ஃபர்மேஷன். சஜஷன் இனிமே இதை எடுத்துன்னு வந்தேன்னு வையே அருவாதான். சஜஷன்ற ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறதாவே இல்லை. சஜஷனும் கிடையாது, ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. சரியா? என்ன இருக்கு இல்லை, நான் போற வழியில 2 லெஃப்ட் ஒரு ரைட்டு, இதை வேணா நான் சொல்லலாம். லெஃப்ட் எடு ரைட் எடுங்கிறது உங்க விருப்பம், அவ்வளவுதான். சரியா? ஆமா, பிச்சு